إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. சஹீஹ் புகாரி உட்பட பல்வேறு நூல்களில் பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸின் மொழிபெயர்ப்பை முன்வைத்து இந்த ஹதீஸை தெளிவுபடுத்த முடியுமா என ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. நபியின் சுன்னாவை பின்பற்றுவோர்தான் சுவனம் நுழைவார்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். நடத்தையில் அதனை கடைபிடிக்காதவர்கள் அந்த சுன்னாவை மறுத்துவிட்டவர்கள் என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இங்கு கேள்வி தொடுக்கப்பட்ட இந்த ஹதீஸ் என்பது நபியின் முழுமையான சுன்னா என்பது பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருப்பது நாம் அறிந்ததாகும். அந்த ஹதீஸ்களிலே 10 என்ற எண்ணிக்கைக்குள் சுருக்கமாக காணப்படுகின்ற அடிப்படை ஹதீஸ்கள் இருக்கின்றன. இவற்றை கடைபிடிப்பதால் அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்க்கின்ற ஒரு கூட்டம் நபியின் காலத்து முஸ்லிம்களை போன்று உயர்வடைவதற்கு இந்த ஹதீஸ்கள் வழிகாட்டுகின்றன. அதில் ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. மிக கவனமாக காது கொடுத்து சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒரு கூட்டம் அடிப்படை நிபந்தனைகளை பேணியவர்களாக, அதாவது நபியின் காலத்தில் நபியும் நபி தோழர்களும் வஹியை பின்பற்றுவதற்கு நபியின் தலைமையில் ஒன்றுபட்ட முஸ்லிம்களின் கூட்டமைப்பாக இருந்தார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என அது கூறப்படும். இதேபோன்று வஹியை பின்பற்றுவதற்காக நேர்வழியிலே ஒன்றுபட்டவர்கள். அதில் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடிய ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார். இது இவ்வளவு உயர்வை பெற்றுத்தரும் என அவர் நினைத்திருக்க மாட்டார். ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அவரை பல அந்தஸ்துக்கள் உயர்த்துகின்றான். அதேபோன்று ஒரு அடியான் அல்லாஹ்வை கோபமுறச் செய்யக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுவான். ஆனால் இவ்வளவு விபரீதத்தை ஏற்படுத்தும் என அவன் சிந்தித்திருக்க மாட்டான். அந்த ஒரே ஒரு வார்த்தை அவனை நரகிலே தள்ளிவிடும் என்பதுதான் நபி அவர்கள் கூறுகின்ற இந்த ஹதீஸின் கருத்தாகும். சஹீஹ் புகாரியிலே 6478வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இந்த ஒரு ஹதீஸ் என்பது ஒரு சமுதாயம் உயர்வு பெறுவதற்கும் தாழ்வடைவதற்கும் இது காரணமாக அமைந்து விடுகின்றது. அப்படி என்றால் இந்த ஹதீஸ் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த 2 விடயங்களுக்கும் ஒவ்வொரு உதாரணம் கூறி சுருக்கமாக இது பற்றி நாம் தெளிவுபடுத்துகின்றோம். விரிவான விளக்கம் என்பது இம்மையிலும் மறுமையிலும் உயர்வடைய வேண்டிய விரும்புகின்ற ஒரு சமுதாயத்திற்கு கட்டாயமானதாகும். இருந்தாலும் இந்த இடத்தில் மக்களின் இலகு கருதி மிகச் சுருக்கமாக கூறிவிடுகின்றோம். ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய வார்த்தைகள் நின்றும் ஒரு வார்த்தையை பேசுகின்றார். இதற்கு உதாரணம் என்ன? நபியின் காலத்திலே நடந்தது. 4846வது இலக்கத்தில் சஹீஹ் புகாரியிலே இந்த விவரம் காணப்படுகின்றது. நபியின் குரலை விட உங்களது குரலை உயர்த்தாதீர்கள், அது நரகம் இட்டு சென்று விடும் என்ற விடயத்தை குர்ஆனிலே அல்லாஹ் இறக்கி அருளுகின்றான். அதே நேரத்தில் உங்களுடைய செயல்கள் பற்றி அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னர் நீங்களே கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் என்றும் குர்ஆனிலே கூறுகின்றான். குர்ஆனின்படி வாழ்ந்த நபி தோழர்களில் ஒருவர் சாபித் பின் கைஸ் என்ற நபி தோழர். நபியுடைய குரலை விட இந்த நபி தோழருடைய குரல் இயற்கையிலே உயர்வானது. நபியை மீறி கதைக்கின்ற ஒரு மனிதர் கிடையாது. இருந்தாலும் இந்த குர்ஆன் வசனம் இறங்கியதுடன் தான் நரகவாதி ஆகிவிட்டேன் என இந்த சஹாபி பயந்து விட்டார்கள். வீட்டிலேயே அமர்ந்து விட்டார்கள்.
வளமையாக இருக்கின்ற நபித்தோழரை காணவில்லை என்று நபி அவர்கள் விசாரித்த நிலையில் அவர் பற்றி விவரம் அறிந்து வருகின்றேன் என்று ஒரு நபித்தோழர் கூறிவிட்டு அவரிடம் விசாரித்து வந்து நபியிடம் நடந்த விவரத்தை கூறுகின்றார்கள். நபியின் குரலை விட உயர்த்தி கதைக்கின்ற நான் நரகவாதியாகிவிட்டேன் என்று அந்த நபித்தோழர் கூறியிருந்தார். உடனே விவரம் கொண்டு வந்த நபித்தோழரையே நபி அவர்கள் அனுப்பினார்கள். மிகப்பெரிய ஒரு நன்மாராயத்தை சொல்லி அனுப்பினார்கள் என்று இந்த ஹதீஸிலே இருக்கின்றது. அப்படி என்ன நன்மாராயம் கிடைத்தது? தன்னைத்தானே நரகவாதி என பயந்த அந்த சிறந்த நபித்தோழர், நீர் நரகவாதி இல்லை, வலாக்கின்னக மின் அஹ்லில் ஜன்னா, நீர் சுவனவாதி என்று நபி அவர்கள் நன்மாராயம் கூறி அனுப்பினார்கள். அல்லாஹ்விடம் இந்த அளவு உயர்வை பெற்றுத் தரும் என்று நினைக்காமல் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தை உலகிலேயே சுவனவாதி என்ற ஒரு உயர் அந்தஸ்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய ஒரு வார்த்தை, அது இந்த அளவு உயர்வை தரும் என்று நினைக்காமல் இந்த சஹாபி கூறிய வார்த்தை இவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது. இதே போன்று மற்றொரு உதாரணம், ஒரு மனிதன் இவ்வளவு பெரிய குற்றம் என்று அதன் பாரதூரத்தை அறியாமல் வெளிப்படுத்துகின்ற அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வார்த்தை. நபியுடைய காலத்தில் மிகச் சிறந்த நபியின் மனைவியர்களில் ஒருவரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றி ஒரு யுத்தத்திலிருந்து திரும்புகின்ற போது இக்கட்டான ஒரு நிலையில் அந்நிய ஒரு நபி தோழரோடு பயணிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அது பற்றிய விவரம் தனியானது. இதனை வைத்து ஒரு சில கெட்டவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அந்த நபி தோழரையும் இணைத்து ஒரு அபாண்டத்தை உருவாக்கி விட்டார்கள். இதனை காதில் வாங்கிய சில முஸ்லிம்களும் இதன் உண்மையை விவரமாக அறியாமல் இந்த அவதூறை பரப்பினார்கள். இந்த விடயம் பற்றி 24வது அத்தியாயத்தில் அல்லாஹ் விவரிக்கும் போது வேறு சிலர் கூறுகின்ற வார்த்தைகளை உங்களுக்கு அது பற்றி அறிவில்லாமல் நீங்களும் கதைத்து விடுகின்றீர்கள். அது ஒரு சாதாரணமானது என நீங்கள் நினைக்கின்றீர்கள். அது அல்லாஹ்விடம் பெரும் குற்றமாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்று எமது சமூகத்தில் பெரும் பெரும் உலமாக்கள் உட்பட சமூகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய குறைகளில் ஒன்று அல்லாஹ்வை அஞ்சி வார்த்தைகளில் கவனமாக நடக்கின்ற தன்மை கிடையாது. எனவே நபியின் காலத்து முஸ்லிம்களின் உயர்வை அடைய முடியாமல் இருக்கின்றது. இந்த ஹதீஸில் கூறப்பட்டது போன்று அல்லாஹ்வின் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சாதாரண ஒரு வார்த்தை என நினைக்கின்ற ஒரு மனிதன் நினைக்கின்ற விடயம் அவனை நரகிலே தள்ளிவிடும் என்பதை எச்சரிக்கையோடு நாம் எடுத்து நடந்தால், நபியின் காலத்து சஹாபாக்கள் எப்படி உயர்வு பெற்ற சமூகமாக இருந்தார்களோ அதே போன்ற ஒரு உயர்வை நேர்வழியில் நடக்கின்ற முஸ்லிம் சமூகம் அடைய முடியும். எனவே இந்த ஹதீஸில் இருந்து பெற வேண்டிய முக்கிய படிப்பினை, அல்லாஹ்வின் திருப்தியை தரக்கூடிய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஒரு சிறிய விடயமாக எமக்கு விளங்கினாலும் அதிலிருந்து தவிர்ந்து நடந்தால் மிக உயர்வான ஒரு சமூகமாக மாற முடியும் என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு போதிக்கின்றது. விரல் விட்டெண்ணக்கூடிய அடிப்படை ஹதீஸ்களில் ஒன்றான இந்த ஹதீஸை நாம் கடைபிடித்தால் சஹாபாக்கள் என்ற உயர் அந்தஸ்துடைய அந்த சமூகத்தை போன்று பின்னால் வரக்கூடியவர்கள் தொகையிலே குறைவாக இருந்தாலும் அப்படி ஒரு சமூகம் தோன்றும் என்பதை குர்ஆனின் வாக்கியா என்ற அத்தியாயம் கூறுகின்றது. ஒரு சில நரகம் செல்லுகின்ற பிரிவுகள் உருவாகி இருக்கின்றன. அதில் ஒரு நண்பருக்கு நபியின் காலத்து நேர்வழியை கூறிய போது, நான் நரகமே சென்றாலும் அந்த பிரிவிலிருந்து வெளியேற மாட்டேன் என்ற ஒரு வார்த்தையை அவர் வெளிப்படுத்தினார். இது போன்ற ஒரு வார்த்தை
அவர் பெரும் பாரதூரம் அறியாமல் வெளிப்படுத்திய வார்த்தை நபி அவர்கள் இங்கு கூறியது போன்று அவரை நரகிலேயே தள்ளிவிடும். எனவே நபியின் காலத்து முஸ்லிம்களை போன்று வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட சுவனம் செல்லும் கூட்டமைப்பாக நாம் இருக்க வேண்டும். நபியின் காலத்து முஸ்லிம்கள் அடைந்த அந்த உயர்வை அடைவதற்கு அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் கோபத்தை தரக்கூடிய சில வார்த்தைகள், நாம் இலகுவாக கருதுகின்ற வார்த்தைகள் எம்மை நரகிலே தள்ளிவிடும் என்பதை பயந்து நாம் நடந்தால் மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக மாற முடியும் என்பதை இந்த ஹதீஸ் வழிகாட்டுகின்றது. அதன்படி நடந்து உயர்வடைந்து சுவனம் செல்லுகின்ற கூட்டமாக அதில் ஒருவராக இருந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள வேண்டும்.